வணக்கம் அண்ட் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் த பிளானட். இன்னைக்கு நம்ம கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கேரட் அல்வா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ சூடு பண்ணணும். கீ சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ட்ரை நட்ஸ், கேஷ்யூ, அதுக்கப்புறம் பாதாம் இதெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இந்த முந்திரி பருப்பு, பாதாம் எல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அந்த பேனில் 3 கப்பு துருவன கேரட் சேர்க்குறேன். இந்த கேரட்டை அந்த கீயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கீயில் கேரட் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம பால் சேர்க்கணும். 3 கப்பு கேரட்டுக்கு 1 கப்பு பால் சேர்க்குறேன். இப்போ இந்த பாலோடு சேர்த்து இந்த கேரட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க விட்டுடலாம். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஏலக்காய் சேர்க்கலாம். இப்போ பால் நல்லா கொதித்து வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜ் ஆகும்போது இதில் நம்ம சுகர் சேர்க்கணும். 3/4 கப்பு சுகர் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி இதில் சுகர் மெல்ட் ஆகி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். இனி அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விட்டுட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கொதித்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்த நட்ஸ் எல்லாம் சேர்க்கணும். நட்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இப்போது அல்வா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போது கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் பிஸ்தா நட்ஸ் சேர்க்குறேன். இனி இது நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட கேரட் அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஈஸியான கேரட் அல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பாய்.